ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கொய்யா செடி இங்கே முளைச்சி ஒரு வருஷம் தான் இருக்கும். நாங்கள் எதுவும் விதையே போடலை, தானாக முளைச்சி வந்தது தான் தப்பு செடி. நம்ம வாங்கி நடவு பண்ணுற செடி கூட காய் கொடுக்க 2-3 வருஷம் ஆகுது. ஆனால் இது முளைச்சே ஒரு வருஷம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக பூ விட்டுருக்கு பாருங்கள். இது என்ன கொய்யான்லாம் தெரியாது, காய்கள் வரும்போது தான் தெரியும், பழுக்கும்போது தான் தெரியும். ஆனால் ஒவ்வொரு கிளையிலையும் நிறைய பூக்கள் தெரியுது. இவ்வளோ சீக்கிரம் பூ வரும்னு நான் எதிர்பார்க்கல. இப்போ வந்து நம்ம தோட்டத்தில் இருந்த கொய்யா மரம் பட்டு போயிடுச்சு. போன வருஷம் ரொம்ப வறட்சியில் பட்டு போயிடுச்சு. அது வந்து ஒரு சிகப்பு கொய்யா, ரொம்ப நிறைய அறுவடை கொடுத்தது. ரொம்ப டேஸ்டாகவும் இருந்தது காய்கள். ஆரம்பத்தில் கொஞ்சம் சுவை கம்மியாக இருந்தாலும் போக போக காயோட சைஸ் குறைஞ்சது, ஆனால் டேஸ்டாக இருந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக அது பட்டு போயிடுச்சு. ஆனால் இந்த கொய்யா சூப்பராக வந்துட்டுருக்கு. இது எந்த மாதிரி கொய்யான்னு தெரியல, வரும்போது தான் தெரியும், பார்ப்போம். இதே மாதிரி நம்ம தோட்டத்தில் நிறைய இடத்துல முளைச்சிருக்கு. ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு முளைச்சது. அதுக்குள்ளே காய்களே வரப்போகுது. பார்ப்போம் இது என்ன கொய்யான்னு. இது பார்த்த உடனே அவ்வளோ ஹாப்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.